அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு நாளை முதல் பயன்பெறும் வகையில் 2 முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகள் அவர்களுக்கென்று அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களும் சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தமிழக அரசு 2 மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதில் முதலாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நாளை முதல் வசிக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் நாளை 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் சார்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு ஜூலை 2024 முதல் டிசம்பர் 2024 வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்திற்கான இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல், புதிய பயனாளிகளுக்கு வழங்குதல் ஆகியவை இணைப்பில் உள்ள 42 மையங்களில் நாளை 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை தினசரி காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும். அதன் பின்னர் இவை வழக்கம் போல அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும். சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய இலவச பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகளை புதிதாக பெற இருப்பிடச் சான்றாக குடும்ப அட்டை, வயது சான்றாக ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்விச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் 2 வண்ண புகைப்படங்கள் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கான 2வது மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னன்னா, 60 வயதிற்கு மேற்பட்ட, அதிலும் குறிப்பாக 80 வயதிற்கு மேற்பட்டவர்களை ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என்றும், இதனை மீறும் பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இது குறித்து பொதுமக்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம் எனவும் உணவு வழங்கல் துறை தற்போது அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது. தமிழக அரசு மூத்த குடிமக்களுக்காக இன்று வெளியிட்டுள்ள இந்த 2 மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.